Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம்னா செயின் க்ளீன் அண்ட் செயின் லூப் தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாப்போம் வாங்க. So first step என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு போல்ட் கழட்டணும். அண்ட் மேல ஒரு போல்ட் அண்ட் கீழ ஒரு போல்ட் வந்து இருக்கு. சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து கழட்டணும். So அதுக்கு வந்து டீ ஸ்பேனர் வேணும். இந்தா பிடிச்சுக்க. எங்க வர்ற? So இந்த டீ ஸ்பேனர் பாத்தீங்கன்னா 8 mm டீ ஸ்பேனர். வாங்க இது வந்து கழட்டலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போல்ட்டு அந்த போல்ட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து பத்திரமா வச்சுருங்க. நீங்கள் ஸ்லோவாக எடுத்திங்கன்னா அந்த 3 போல்ட் வந்துடும். அந்த 2 போல்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட்டோடது அண்ட் ஒரு போல்ட் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டரோட போல்ட்டு. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட் கவரு. நம்ம வண்டி அடிக்கடி எடுத்து சின்ன ஸ்ப்ராக்கெட் கவருக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறங்காட்டி அவ்வளோக்கா உள்ள டஸ்ட் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து கெரோசின் ஊற்றி நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நட்டு போல்ட்டெல்லாம் அவ்வளோக்கா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட் கவர் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம செயின் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம வந்து கெரோசின் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக நம்ம வந்து கெரோசின் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ராக்கெட் கவரை தூக்கி ஃபிட் பண்ணிட்டோம்னா ஸோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா கெரோசின் ஊற்றி மேனுவலாக கையிலேயே நீங்கள் வந்து டயரை சுற்றுனீங்கனாலே போதும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செயின் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ராக்கெட் கவரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கியர் ஷிஃப்டிங் ராட் வந்து நம்ம கியர் ஷிஃப்டிங் ராட் கூட வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கீர் வந்து கரெக்டாக விழுகாது. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் லூப் தான் அடிக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளாஸில் 150 ml வந்து. இப்போ செயின் லூப் அடிக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் வந்து செயினுக்கும் நம்ம லூப் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே லூப் அடிங்க. அண்ட் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி லூப் அடிக்காதீங்க. ஸோ அது வந்து சேஃப் இல்லை, கொஞ்சம் தள்ளியே லூப் அடிக்கிறது தான் பெட்ரு. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பேக் டயரை சுற்றி விட்டு மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் வந்து செயின் ஃபுல்லாக லூப் பண்ணிடுங்க. அண்ட் லூப் பண்ணிவிட்டு டயர் ரிம்மில் பார்த்திங்கன்னா லைட்டாக லூப்பெல்லாம் சிந்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தில் துடைச்சிருங்க. ஸோ இப்போ வந்து செயின் லூப் வீடியோ வந்து இப்போ நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து ரியர் அண்டு ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் ஃபுல்லி LED இண்டிகேட்டர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா?